நரசிம்ம அவதாரம் பெருமாளின் அவதாரங்களில் 4வது அவதாரமாகும். அசுரர் குல அரசனாக இருந்த இரண்யகசிபுவை வதம் செய்வதற்காக திருமால் எடுத்த அவதாரம் இது. திருமால் தன்னுடைய உடன்பிறப்பாகிய இரண்யாட்சனை வராக அவதாரம் எடுத்து கொன்றுவிட்டார் என்று அறிந்ததும் கோபம் கொண்ட இரண்யன் அதற்கு பழிதீர்க்க சபதமேற்றான். அரக்கர் குலத்தவர் அனைத்தையும் அழைத்த இரண்யகசிபு பரந்தாமனை தொழும் தேவர்கள், அந்தணர்கள், முனிவர்கள் என அனைவரையும் அழிக்க ஆணை பிறப்பித்தான். என் தமையனை கொன்ற திருமாலை நான் பழிதீர்ப்பேன் என சூளுரைத்தான். பரம்பொருளின் பலத்தை உணர்ந்தவனான அசுரன் அவரை அழிக்க தனக்கு மேலும் ஆற்றல் வேண்டும், தவிர தன்னை யாராலும் அழிக்க முடியாத வரம் வேண்டும் என்று பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரியத் தொடங்கினான். மந்திரமலை சாரலிலே தன் கால் கட்டை விரலை ஊன்றி 2 கைகளையும் உயர்த்தி பல்லாண்டுகளாக அவன் செய்த தவத்தின் உக்கிரத்தை தாழ முடியாத உயிர்கள் அனைத்தும் பிரம்மனிடம் சென்று முறையிட பிற உயிர்களின் நலன் கருதி அசுரனுக்கு அருள் செய்ய பிரம்மன் முடிவு செய்தான். வேண்டும் வரம் கேள் என்ற பிரம்மனிடம், உங்களால் படைக்கப்பட்ட எந்த உயிராலும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது. விண்ணிலும் மண்ணிலும் வீட்டின் உள்ளும் புறமும் இரவிலும் பகலிலும் எவ்வித ஆயுதங்களாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என வேண்டினான் இரண்யன். அவனுடைய தவப்பயனாக அவன் கேட்ட அனைத்தையும் அளித்தான் பிரம்மன். வரங்களை பெற்றபின் மேலும் பலம் கொண்டவனாக மாறிய இரண்யகசிபு தன் அசுரர் படைகளின் துணையோடு அனைத்து உலகங்களையும் கைப்பற்றி அனைவரையும் துன்புறுத்தினான். தேவருலகையும் கைப்பற்றி தானே அனைவருக்கும் தலைவன் என கர்வம் கொண்டான். இரண்யன் அனைத்துலகையும் ஆண்டாலும் அனைத்து உயிர்களும் அவனுக்கு அடிபணிந்தாலும் அவனுடைய பிள்ளையான பிரகலாதன் லோகநாயகனான பெருமாளையே தொழுது வந்தான். இரண்யனின் குடும்பத்தினர் மற்றும் அவனது அமைச்சர்கள் அனைவரும் அசுரர் குரு சுக்கிராச்சாரியாரின் மகன்களான சண்டன், அமர்கன் ஆகிய இருவரிடமே பாடம் பயின்று வந்தனர். ஒரு முறை இரண்யகசிபு தன் மகனிடம், இதுவரை நீ கற்றது என்ன என்று கேட்க, பொதுவாய் கேட்டால் உரைப்பது கடினம், குறிப்பிட்டு கேளுங்கள் சொல்கிறேன் என்றான் சிறுவன். உடனே அனைவருக்கும் நலம் தருவது எது என இரண்யகசிபு கேட்க, இவ்வுலகில் நிலையானது எதுவும் இல்லை, அனைத்தும் மாயை, ஆசைகளை துறந்து பரம்பொருளான திருமாலை சரணடைவதே அனைவருக்கும் நலம் என்றுரைத்தான் குழந்தை. தான் அழிக்க நினைக்கும் நாராயணனையே தன் மகன் போற்றுவதை பொறுக்க முடியாத அசுரன் பிரகலாதனை துன்புறுத்தத் தொடங்கினான். எத்தனை கொடுமைகள் செய்தாலும் தன் முடிவில் மாறாத பிரகலாதன் பரம்பொருளையே போற்றி வந்தான். கடும் கோபம் கொண்ட இரண்யன் கோபத்தின் உச்சத்தில், எங்கிருக்கிறான் உன் நாராயணன், அவனை என் எதிரே வரச்சொல் என்று கர்ஜிக்க, அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று குழந்தை சொல்ல தன்னுடைய கதாயுதத்தால் அந்த தூணை தாக்கினான் அசுரன். அகிலமே அதிரும் வண்ணம் அந்த தூண் பிளந்து அதிலிருந்து சிங்கத்தலையும் மனித உடலும் கொண்ட நரசிம்மராய் தோன்றினார் திருமால். கோபத்தில் மதியிழந்த அசுரன் நரசிம்மருடன் போர் புரியத் தொடங்கினான். உக்கிரமாய் நடந்த போரில் நரசிம்மர் இறுதியாக வீட்டிலும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாயிற்படியில் அசுரனை தன் மீது கிடத்தி தன்னுடைய கூரிய நகங்களால் அவனை வதம் செய்தார். இரண்யனை வதம் செய்த பின்னும் நரசிம்மரின் உக்கிரம் தணியாததால் தேவர்கள் கலங்கினர். செய்வதறியாது திகைத்த அவர்கள் தாயாரின் அடியை சரணடைந்தனர். கடிவே உருவான தாயார் நரசிம்மரின் ரௌத்திரத்தை தணித்து அமைதி கொள்ளச் செய்தார். அது முதல் தாயார் லக்ஷ்மியை தன் மடியில் இருத்தி கொண்டு அபயஹஸ்தத்தோடு லக்ஷ்மி நரசிம்மராக அருள்பாலிக்கிறார் திருமால். உலகத்து உயிர்கள் அனைத்தையும் கனிவோடும் கருணையோடும் காக்கும் தாயாரை தாங்கும் நரசிம்மருக்கு பல்லவ மன்னனான நரசிம்மவர்மன் எழுப்பிய திருக்கோவில் இது. ஏறக்குறைய 1300 வருடங்கள் பழமையான இத்திருக்கோவில் சென்னை ராமாபுரத்தில் உள்ளது. ராகு, கேது மற்றும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் அவர்களுடைய தோஷங்கள் நீங்கும். வேண்டும் வரம் அனைத்தையும் லக்ஷ்மி நரசிம்மர் உடனே வழங்கிவிடுவதால் நாளை என்பதே நரசிம்மருக்கு இல்லை என்று பக்தர்கள் போற்றுகின்றனர். சென்னையுடைய
முக்கியமான இடத்துல இருக்க ராமாபுரத்தில் இருக்க ஒரு நரசிம்ம சுவாமி சன்னதி. கிட்டத்தட்ட ஒரு 1300 வருஷம் பழமையான சன்னதி. இந்த சன்னதியில் வந்து 80லேருந்து தான் வந்து புனருத்தாரணம் பண்ணி, அதாவது கும்பாபிஷேகம் ஆரம்பித்து தான் நமக்கு இருக்குது. அதுலேருந்து நம்ம தான் கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கோம். பட்டாச்சாரியர் ஏதோ பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அதுக்கு முன்னால் வந்து பல்லவா காலத்து பிரதிஷ்டைன்னு இருக்குது. அது பல்லவர்கள் பிரதிஷ்டை பண்ணதாக நமக்கு செய்திகள் இருக்குது. 1300 வருடங்கள், அதாவது 7 to 8ஆம் நூற்றாண்டு நரசிம்மவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன்ற அந்த பல்லவன், அந்த பல்லவ காலத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சன்னதியாக நமக்கு செய்திகள் இருக்குது. நரசிம்மன் தான் ஔஷதத்துக்கெல்லாம் அதிபதி. மருந்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அப்போ வந்து மருந்து இடிக்கும்பொழுது நரசிம்மர் மூல மந்திரம் சொல்கிறதா நமக்கு தகவல்லாம் இருக்குது. நரசிம்மரோட மந்திரத்தை சொல்லி மருந்து இடிப்பான். நாம்ளே வந்து நரசிம்ம செல்ல சங்கு தீர்த்தம் அடிப்பான். மன கிளேசம், மனம் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்குது, இவாளுக்கெல்லாம் வந்து சங்கு தீர்த்தம் வந்து அடிக்கிறது வழக்கம். ஸோ நரசிம்மன் வந்து அந்த ருணரோக சத்ரு அந்த இதில் வந்துடுறார். சத்ருக்காகவும் நரசிம்மன் சேவிக்கிற உண்டு, மருந்துக்காகவும் சேவிக்கிறது உண்டு, கடன் நிவர்த்திக்காகவும் தேசிகர் பண்ணியிருக்கார் நரசிம்மன் மேலே. ஸோ ருணரோக சத்ருன்றது இந்த இடத்துல எல்லாமே அப்படியே அந்த 6ஆம் பாவம் அப்படியே உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி வரும். அதனால் நரசிம்மனுக்கு அந்த ஔஷதத்துக்கு அதிபதியாக அவர் வரார். அதாவது எந்திர வடிவில் வந்து ஒரு ஷட்கோண வடிவில் மேலே பல்லவர்கள் அந்த காரகோபுரம் அமைக்கும் பொழுது ஒரு ஷட்கோண வடிவில் அதை அமைச்சிருக்காங்க. மேலே வந்து ஒரு ஷட்கோணம் இருக்கும், ஈசான பாதத்தில் ஒரு ஹோல் இருக்கும். ஒரு ப்ராப்பராக ஒரு வாஸ்து பிரகாரம் கட்டப்பட்ட ஒரு சன்னதி மாதிரியும் அது இருக்கிறதுனால பெருமாளுக்கு நிறைய அனுகிரகம் கிடைக்கிறது. ஜனங்களுக்கெல்லாம் வந்து நிறைய சந்தோஷமாக சேவிக்கிறா, அவளுக்கு நல்லா பூர்த்தியாக இருக்குது. பெருமாளுக்கு வந்து வாகனம் பண்ணிடலாம் அப்படின்ற போது எங்களுக்கு முதல்ல வர வாகனமும் சேஷ வாகனம் தான் வருது. ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது நாகராஜன்ற பேரில் பண்ணுறதுனால எங்களுக்கு அது அந்த சிங்க்ரனைஸ் ஆகிறதுனால இது ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. இங்கே பண்ணுறது நாகராஜன், அந்த சேஷமும் வந்து சேஷ வாகனமாக வருது. அந்த சேஷத்தை எடுத்துன்னு போய் நம்ம வச்சுருவோம் ஒரு இடத்துல. அந்த சேஷத்துக்கு கீழே ஒரு சேஷம் படுத்துட்டுருக்கோம். ஆரத்தி பண்ணிட்டு தான் எடுப்பா வாகனங்கள்லாம் எடுக்கும்பொழுது. இப்போ தான் நாங்கள் வாகன மண்டபம் மாற்றிட்டோம். அதனால் அந்த சேஷ சம்பந்தம் வந்து இருக்கிறதுனால அந்த நாகதோஷம், ராகு தோஷம் நிவர்த்தி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் அது மாதிரி பார்க்குறதில்ல, நாங்கள் அதை சொல்கிறதில்ல. நான் எந்த சேவார்த்திக்கும் ராகு தோஷம்னு சொல்கிறதில்ல. அப்போ நல்லா ஜோசியர்கள்லாம் சொல்லுவா, அவள் சொல்கிறா. ஆனால் வந்து வைஷ்ணவமாக நாங்கள் ஒரு வைஷ்ணவனாக இருந்து நரசிம்மன் ரொம்ப பிரீத்தியாக பண்ணிட்டுருப்போம். நரசிம்மன் என்னென்ன கைங்கரியம் பண்ணுறோமோ அதெல்லாம் சேவார்த்தி பண்ணிட்டுருக்கா. தெரியாதே நிறைய பேர் அனுபவிச்சிருக்கா. ராகு சம்பந்தம் இருக்குன்னு தெரியாதே வந்து அவள் நிறைய அனுபவிச்சவாலாம் இருக்கா. அதனால் அந்த ராகு சம்பந்தம், அந்த சேஷ சம்பந்தம் நிறைய இருக்குது சன்னதிக்கு.